ஸோ வெல்கம் டு வரண்டா ரேஸ் டிஆர்வி சேனல். ஸோ அனைவருக்கும் காலை வணக்கங்கள். ஸோ வருங்கால ஆசிரியர்கள் அனைவருக்கும் ஒன்ஸ் அகைன் என்னுடைய இனிய காலை வணக்கங்கள். ஸோ நம்ம மேக்ஸ் டெஸ்ட் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ கணிதத்திற்கு உங்களுடன் இணைந்திருப்பது நான் உங்களுடைய ராம்குமார். மேக்ஸ் எல்லாருமே போட்டு பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துருக்கோம், ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ஃபவுண்டேஷன் சீரீஸும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் நம்ம சேனலில். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி லாஸ்ட் வீக் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு சில டெக்னிக்கல் இஷ்யூஸ் ஆயிருந்ததுனால மார்னிங் 7 o'clock நம்ம மீட் பண்ண முடியல. பட் ஸ்டில் ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணியாச்சு. இனிமேல் தொடர்ந்து உங்களுக்கு மேக்ஸ் ஃபவுண்டேஷன் சீரீஸோட வீடியோஸ் எல்லாமே வந்துட்டுருக்கும், ஓகேவா? ஸோ யாரும் டைமிங் கீப்பப் பண்ண முடியல ஸோ அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேண்டாம். ஸோ இனிமேல் நாம் பர்ஃபெக்டாக கொண்டு போயிடலாம், ஓகேவா? ஸோ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ அதில் சாப்டர் வைஸ் பார்த்துருந்தோம், எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் எப்படி சாப்டர் வைஸ் ஸ்கூல் புக் வைஸ் நாம் எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நாம் பார்த்துருந்தோம், அப்படி தானே? ஸோ இப்போது தொடர்ந்து ஃபவுண்டேஷன் சீரீஸில் இப்போ லாஸ்ட்டு நம்ம பார்த்த அந்த இதை ஒரு ரிவைஸ் பண்ணிடுவோம், ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தோம், என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு மெய்யெண்களின் தொகுப்பு, ஓகேவா? அனைத்து எண்களின் பண்புகளையும் அடிப்படை செயல்பாடுகளையும் விளக்குவது அப்படின்னு சொல்லி நாம் பார்த்துருந்தோம். அப்புறம் கண்டினியூஸாக என்ன பார்த்தோம், எண்களின் வகைகள், மெய் எண்கள்னால் என்ன, கற்பனை எண்கள்னால் என்ன, விகிதமுறு எண்கள்னால் என்ன, விகிதமுறா எண்கள்னால் என்ன, இயல் எண்கள், முழு எண்கள், முழுக்கள், பின்ன எண்கள் எல்லாமே நாம் போத் பை லாங்குவேஜில் பார்த்துருந்தோம், ஓகேவா? ஸோ எண்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சம்மு ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் ஸோ அதனுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியும், ஓகேவா? அப்போ நம்ம வெரி பேசிக் ஃப்ரம் ஜீரோவிலேருந்து நம்ம ஹீரோ லெவலுக்கு எப்படி போகலாம் அப்படிங்கிற ஒரு இலக்கை நோக்கி தான் நம்ம ஓடிக்கிட்டு இருந்தோம், அப்படி தானே? ஸோ இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பிடிஎஃப் தான். ஸோ அது மூலமாகவே ஒரு ஆல்ரெடி ரிவைஸ் பண்ணிடுவோம், ஓகேவா? ஸோ மெய்யெண்கள்னால் என்ன? மெய்யெண்கள்னால் என்ன? விகிதமுறு மற்றும் விகிதமுறா எண்கள், விகிதமுறு மற்றும் விகிதமுறா எண்களையே மெய்யெண்கள் என்பர். நம்ம அது எல்லாமே பார்த்துருந்தோம். ஸோ மெய்யெண்கள் அப்படின்னா எல்லா எண்களும் மெய்யெண்களாகவே வந்துடும். அது ரூட்டில் இருக்கலாம், டிஜிட்டில் இருக்கலாம், பின்னமாக இருக்கலாம், ஓகேவா? ஸோ அது எல்லாமே மெய்யெண்களாக வந்துடும். இப்போ இயல் எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ், ஓகேவா? நேச்சுரல் நம்பர்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன், 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதேமாரி முழு எண்கள் ஹோல் நம்பர்ஸ் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஓகேவா? அப்போ இயல் எண்கள் முழு எண்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம், அப்படி தானே? ஓகே. அடுத்து முழுக்கள், இன்டீஜர்ஸ். ஸோ குறையெண்கள் மற்றும் முழு எண்களின் தொகுப்பே முழுக்கள் எனப்படும், ஓகேவா? அப்போது இன்டீஜர்ஸ் முழுக்கள் அப்படிங்கிறத நாம் என்ன பண்ணியிருந்தோம், போத் நெகட்டிவாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் பாசிட்டிவாகவும் இருக்கணும், ஓகேவா? 2 நம்பர்ஸுமே வரும். சென்டரில் 0 வரும், இதற்கு பார்த்தீங்களா? சென்டரில் 0 வரும். லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு நெகட்டிவ், ரைட் சைடு பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும். அது பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், நெகட்டிவ் இன்டீஜர், மிகை முழுக்கள், குறை முழுக்கள் அப்படிங்கிறதையும் நாம் பார்த்துருந்தோம். அடுத்து ஒற்றைப்படை எண்கள், ஓகேவா? இயல் எண்களில் 2ஆல் வகுபடாத எண்கள், ஓகேவா? அப்போ நேச்சுரல் நம்பர்ஸில் எந்த நம்பர்லாம் 2ஆல் வகுபடலையோ அது எல்லாமே ஒற்றைப்படை எண்கள் அப்படின்னு சொல்லி நாம் பார்த்துருந்தோம். அடுத்து இரட்டைப்படை எண்கள், ஈவன் நம்பர்ஸ். இயல் எண்களில் 2ஆல் வகுபடக்கூடிய எண்கள் 2, 4, 6, 8, ஓகேவா? இது எல்லாமே ஈவன் நம்பர்ஸாக தான் இருக்கும், ஓகேவா? அடுத்து பகு எண்கள், ஓகேவா? அப்போ இரட்டைப்படை ஒற்றைப்படை எண்களுக்கு சின்ன வித்தியாசம் தான். 2ஆல் வகுபடலை அப்படின்னா அது ஒற்றை எண், 2ஆல் வகுபட்டால் அது இரட்டை எண், அவ்வளோதான், முடிஞ்சது, ஓகேவா? அடுத்து பகு எண்கள், காம்போசிட் நம்பர், 2க்கு மேற்பட்ட வகுத்திகளை கொண்ட எண்கள். அதாவது மினிமம் 2 மட்டும் இருக்கக்கூடாது, 2க்கு மேலே 2 வகுத்திகள் இருக்கலாம், அதுக்கு மேலேயும் இருக்கக்கூடியதான் என்ன அப்படின்னா பகு எண்கள், காம்போசிட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம், ஓகேவா? அடுத்து ப்ரைம் நம்பர்ஸ். ப்ரைம் நம்பர்ஸ் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ப்ரைம் நம்பர்ஸ் ஒன்ஸ் அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ ப்ரைம் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும், ஓகேவா? அப்போது ப்ரைம் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரைம் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும்
ஒரு 1லேருந்து 100 வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு இருக்குது, ஓகேவா. அப்போது 1 to 100 வந்து எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துடணும், ஓகேவா. 1 to 100 வந்து எவ்வளோ ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது ப்ரைம் நம்பர்ஸ் 1 to 100, ஓகேவா. 1 to 100 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கும். 1 to 100 வந்து 1 to 100 25 ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம், அப்படி தானே. 1 to 100 வந்து 25 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதில் 1 to 50 வந்து எவ்வளோ இருக்குது. இப்போது 1 to 50 வந்து மொத்தம் எவ்வளோ ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். 1 to 50 பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 to 100 வந்து எவ்வளோ ப்ரைம் நம்பர்ஸ், 25 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம், ஓகேவா. அதில் 1 to 100 பார்த்தீங்க அப்படின்னா 1 to 125, 1 to 50 வந்து உங்களுக்கு 15 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கும், ஓகேவா. அப்புறம் 50 to 100 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கும், ஓகேவா. ஸோ டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ ப்ரைம் நம்பர்ஸ், 25 ப்ரைம் நம்பர்ஸ், ஓகேவா. ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் வந்து நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, 2 3 5 7 11 13 17 19 23 29 31 37 41 43 47 53, ஓகேவா. ஸோ இந்த ப்ரைம் நம்பர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு உள்ளதை பாருங்கள், 2 3 5 7 ஆரம்பிக்கா. அப்போது ப்ரைம் நம்பர்ஸில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு 2 3 5 7, ஓகேவா. ஸோ இப்படியே இப்போ ப்ரைம் நம்பர் பார்த்தீங்கன்னா n நம்பர்ஸ் வர அது பாட்டில் போய்கிட்டே இருக்கும், ஓகேவா. n நம்பர்ஸ் வர ப்ரைம் நம்பர்ஸ் போய்கிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு கொஸ்டினில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, அதாவது ப்ரைம் நம்பர்ஸில், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பகா எண்களில் உங்களுக்கு வரக்கூடிய இரட்டைப்படை எண் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு எண்ணு தாங்க பகா எண்களில் இரட்டைப்படை எண் வரும். அது எந்த எண் அப்படின்னா 2 அப்படிங்கிறது, ஓகேவா. எத்தனை லட்சம் எத்தனை கோடி ப்ரைம் நம்பர்ஸ் இருந்தாலும் அந்த எல்லா அனைத்து ப்ரைம் நம்பர்கள்லேயும் வரக்கூடிய ஒரே ஒரு இரட்டைப்படை எண் எது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா 2 அப்படிங்கிறது தான், ஓகேவா. அப்போது 2 என்கிற ஒரே எண் 2 என்பது மட்டுமே, இப்போது 2 அப்படிங்கிற ஒரே எண் மட்டும்தான் என்ன அப்படின்னா 2 மட்டும்தான் ஒரே இரட்டைப்படை பகா எண் ஆகும். ஒரே இரட்டைப்படை பகா எண் ஆகும். அப்போ 2 மட்டும்தான் வந்து ஒரே இரட்டைப்படை பகா எண். இது கொஸ்டினாகவே கேட்டிருக்காங்க, ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அனைத்து பகா எண்கள்லேயும் 2 மட்டும்தான் வந்து ஒரே வந்து இரட்டைப்படை பகா எண்ணாக இருக்கும், ஓகேவா. அடுத்து 1 என்பது பகு எண்ணும் அல்ல பகா எண்ணும் அல்ல, அதையும் நம்ம பார்த்தோம். இதை கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டு, 1 என்பது பகு எண்ணும் அல்ல பகா எண்ணும் அல்ல. மொத்த எண்கள் பகு எண்கள் ப்ளஸ் பகா எண்கள் கூட்டல் 1, ஓகேவா. இதை ஃபார்முலா மாதிரியே ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 1 என்பது பகா எண்களில் வந்து ஒரே ஒரு இரட்டைப்படை எண் அப்படின்னா அது 2. அப்போ 1 என்பது பகு எண்லேயும் வராது பகா எண்கள்லேயும் வராது, ஓகேவா. ஸோ அப்போது பகா எண்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து கான்செப்ட்டு சொல்லியாச்சு, நீ படித்து வச்சுக்கோங்க, ஓகேவா. அடுத்து சார்பகா எண்கள், கோப்ரைம் நம்பர்ஸ், ஓகேவா. அடுத்து சார்பகா எண்கள் கோப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம், ஓகேவா. இப்போ 2 இயல் எண்களின் மீப்போவ 1 எனில் அந்த எண்கள் சார்பகா எண்கள் எனப்படும், ஓகேவா. ஓகே சார், இப்போது சார்பகா எண்கள் 2 இயல் எண்களின் மீப்போவ 1 எனில் அந்த எண்கள் சார்பகா எண்கள் எனப்படும். இப்போது கான்செப்ட் வாங்க. இப்போ மீப்போவ தமிழ் இங்கிலீஷில் வந்து HCF அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஓகேவா. நம்ம என்ன பார்த்துருந்தோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போதே உங்களுக்கு மீப்போவை மீச்சிமா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லியிருப்போம், ஓகேவா. அப்போது கொடுக்கப்பட்ட 2 இணைகளுக்கு வந்து மீ பொது வகுத்தி HCF வந்து 1 அப்படின்னு சொல்லி வந்தால், ஸோ அந்த 2 எண்கள் வந்து என்ன, 1க்கு 1 கோப்ரைம் நம்பர்ஸாக இருக்கும், ஓகேவா. அந்த 2 நம்பர்ஸ் வந்து 1க்கு 1 கோப்ரைம் நம்பர்ஸாக இருக்கும். சார்பகா எண்கள்
இந்த எண்களை பார்த்தீங்க அப்படின்னா சார்பகா எண்கள் எப்படி இருக்கலாம்? இப்போ 7,9 அப்படிங்கிற ஒரு இணையை வந்து நான் எடுத்துக்கிறேன், எண்ணினுடைய இணை. அப்போ 7,9 அப்படிங்கிற எண்ணினுடைய இணை பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய மீ பொது வகுத்தி அல்லது மீ பொது காரணி எந்த வார்த்தைகள்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஆங்கிலத்தில் HCF அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ 7,9 ரெண்டுக்கும் காமனாக ஏதாட்டு வகுத்தி இருக்கா? காமன் வகுத்தி, ஓகேவா? காமனாக ஏதாட்டு வகுத்தி இருக்கா? பொதுவாக ஏதாட்டு வகுத்தி இருக்கா? கண்டிப்பாக இருக்கவே முடியாது, அப்படி தானே? ஏன்னா 7 வந்து 7ஆல் தான் வகுக்க முடியும், 9 வந்து 9ஆல் வகுக்கலாம் அல்லது 3ஆல் வகுக்கலாம், ஓகேவா? ஆனால் ரெண்டையுமே வகுக்கக்கூடிய ஏதாட்டு ஒரு காரணி இருக்கா? கண்டிப்பாக இல்லை. ஸோ அப்போது மீ பொது வகுத்தி வந்து 1 அப்படிங்கிறது 7க்கும் 9க்கும் அப்படின்னு தெரியும், ஓகேவா? 1 அப்படிங்கிறது தான் இது வகுத்தி. ஸோ அப்போது கொடுக்கப்பட்ட 2 எண்கள் ஒன்றுக்கு ஒன்று சார்பகா எண்கள் என்பது மிகவே தெளிவாகிறது, ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா விகிதமுறு எண்கள், ஓகேவா? அதாவது ரேஷனல் நம்பர்ஸ். விகிதமுறு எண்கள் வந்து ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். ஸோ இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி இதில் பார்ப்போம். பாருங்கள், இரு எண்களின் விகிதம் இரு முழுக்களின் விகிதம் விகிதமுறு எண் எனப்படும், ஓகேவா? இப்போது ஓகே சார், இப்போ இரு முழுக்களின் விகிதம், ஓகேவா? கீழே வடிவமே கொடுத்துருக்காங்க. விகிதமுறு எண்ணின் வடிவம் P/Q. Pனா ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு முழு எண், Q அப்படிங்கிறது ஏதோ ஒரு முழு எண், ஓகேவா? Q ≠ 0 கீழே வந்து. ஏன்? இப்போ எனி நம்பர் x/0 போட்டிங்க அப்படின்னா அந்த வேல்யூ என்ன ஆயிரும் அப்படின்னா இன்ஃபினிட்டி ஆயிரும், ஓகேவா? அதனால தான் கண்டிஷனோடு கொடுத்துருக்காங்க Q வந்து ≠ 0. மேலே எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் x = 1லேருந்து 2லேருந்து n வரைக்கும் நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் கொடுத்தாலும் எந்த ஒரு எண்ணையும் 0ஆல் வகுத்தால் அதில் வரக்கூடிய முடிவு என்ன அப்படின்னா முடிவிலியாக தான் இருக்கும். ரிசல்ட் வந்து என்ன அப்படி இருக்குன்னா முடிவிலியாக தான் இருக்கும், ஓகேவா? அதுக்கு ஈவு அப்படிங்கிறதே இருக்காது, கோஷன்ட் அப்படிங்கிறதே வந்து இருக்க முடியாது. P/Q நம்ம ஃபார்மெட்டில் எழுதணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரேஷனல் நம்பர்ஸ் விகிதமுறு எண்களை P/Q ஃபார்மெட்டில் எழுத முடிஞ்சால் அந்த எண் வந்து விகிதமுறு எண், ஓகேவா? எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா 4/7 -2/3 3/5. இப்போ விகிதமுறு எண்களின் கூட்டல் சமணி 0. அதேமாரி விகிதமுறு எண்களின் பெருக்கல் சமணி 1, ஓகேவா? அதாவது விகிதமுறு எண்களின் கூட்டல் சமணி 0, விகிதமுறு எண்களின் பெருக்கல் சமணி 1, ஓகேவா? அதாவது அந்த எண்களுடைய கொடுக்கப்பட்ட விகிதமுறு எண்களுடைய கூட்டல் சமணி என்ன அப்படின்னா மொத்தத்தை கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 0 அப்படிங்கிற வேல்யூ வரும். விகிதமுறு எண்களின் பெருக்கல் சமணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 அப்படிங்கிற வேல்யூ வரும். அதாவது இப்போது P/Q அப்படின்னு இருக்கா. ஸோ அந்த அதனுடைய பெருக்கல் பலனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்டன்ட் வரக்கூடியது வந்து எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா 1 அப்படிங்கிற ஒரு வேல்யூவில் வந்து நிற்கும், ஓகேவா? ஸோ பெருக்கல் சமணி விகிதமுறு எண்களின் பெருக்கல் சமணி, ஓகேவா? அப்போ கொடுக்கப்பட்ட மொத்த எண்களுடைய பெருக்கல் சமணி வந்து 1, கூட்டல் சமணி வந்து 0 அப்படிங்கிற வேல்யூ வந்து இருக்கும், ஓகேவா? இது கணக்கில் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? விகிதமுறு எண்களின் கூட்டல் சமணினா 0, பெருக்கல் சமணி அப்படின்னா 1 அப்படிங்கிற வேல்யூ, ஓகேவா? அப்போ ரேஷனல் நம்பர்ஸ், ஓகேவா? அப்போ ரேஷனல் நம்பர்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா தமிழில் விகிதமுறு எண்கள், ரேஷனல் நம்பர்ஸ் விகிதமுறு எண்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கப்பட்ட எண்ணை வந்து P/Q ஃபார்மெட்டில் எழுதலாம். வேர் Q ≠ 0 ஆல்வேஸ், ஓகேவா? எந்த ஒரு நம்பரை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5/6ன்னு எழுதலாம், 1/2ன்னு எழுதலாம், அல்லது 3/1ன்னு எழுதலாம், ஓகேவா? மேலே உள்ளது பெரிய நம்பராக சின்ன நம்பராக இருக்கணும், கீழே உள்ளது பெரிய நம்பராக இருக்கணும், எந்த கண்டிஷனும் கிடையாது, எப்படி வேணாலும் எழுதிக்கலாம், ஓகேவா? மைனஸில் நீங்கள் எழுதலாம், ஓகேவா? -4/3ன்னு கூட எழுதலாம், ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே வந்து என்ன அப்படின்னா விகிதமுறு எண்கள் தான், ஓகேவா? நம்ம சம் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே புரியும். தொடர்ந்து வந்து இதை முடிச்சுட்டு நம்ம அப்படியே வந்து ஸ்கூல் புக்கில் உள்ள சம்ஸ்லாம் வந்து பார்க்க தான் போகிறோம், ஓகேவா? அடுத்து விகிதமுறா எண்கள், இர்ரேஷனல் நம்பர்ஸ். அப்போது விகிதமுறா எண்கள் இர்ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? முடிவுறா மற்றும் சுழல் தன்மையற்ற தசம விரிவுகளை கொண்ட எண்
விகிதமுறா எண் எனப்படும். ஓகேவா, முடிவுறா மற்றும் சுழல் தன்மையற்ற தசம விரிவினை கொண்ட எண் விகிதமுறா எண் எனப்படும். P/Q வடிவில் வந்து எழுத முடியாது, அதாவது பின்னத்தில் வந்து எழுத முடியாது விகிதமுறா எண்ணுக்கும். விகிதமுறு எண்ணுக்கும் முறா எண்ணுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், முடிவுறா. ஓகேவா, முடிவுறா மற்றும் சுழல் தன்மை அற்ற தசம விரிவினை கொண்ட எண் விகிதமுறா எண் எனப்படும். ஓகேவா, முடிவுறா அப்படின்னா அதுக்கு வந்து எண்டே இருக்காது. ஓகேவா, முடிவுறு அப்படின்னா அதுக்கு வந்து எண்டு இருக்கும். ஓகேவா, முடிவுறா அப்படின்னா அதுக்கு வந்து எண்டு இருக்கவே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்கா. ஓகேவா, அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து என்ன அப்படின்னா, இது லாகில் உள்ள வேறு வேல்யூ. நம்ம கேல்சியில் லாக் அப்படின்னு லாக் பேஸ் ஆஃப் அப்படின்னு போடுவோம்ல. ஸோ அதுக்குள்ளே வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. 2.2லேருந்து ஸ்டார்ட் ஆகி 7, 1, 8 அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும். முடிவே இருக்காது, இன்ஃபினிட்டிவாக போய்கிட்டே இருக்கும். அது வந்து இர்ரேஷனல் நம்பர், விகிதமுறா எண் எனப்படும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சுழல் தன்மை அற்ற தசம விரிவினை கொண்டது. ஓகேவா, அப்போது முடிவுறா சுழல் தன்மை இது ரெண்டையும் வந்து உங்களுக்கு விளக்குனா தெரியும். பார்த்தீங்க அப்படின்னா இர்ரேஷனல் நம்பர்ஸ், இர்ரேஷனல் ஆர் விகிதமுறா எண்கள், விகிதமுறா எண்கள். ஓகேவா, இப்போது சார் என்ன சார் முடிவுறா அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ முடிவுறா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு நம்பர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பை அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்குது. பையுடைய வேல்யூ நமக்கு என்ன தெரியும், 3.14 சம்திங் அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ அதுக்கு ஒரு எண்டே இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா பை அப்படிங்கிற வேல்யூ, இதை கொடுத்துருக்காங்களா, பை அப்படிங்கிற வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்கள், பை அப்படிங்கிறது நீங்கள் கேல்சியில் போட்டாலும் வேல்யூ வந்து ஒரு தோராயமாக தான் காட்டும். அப்போ 3.14 முடிவுறா எண்ணாக போய்கிட்டே இருக்குது. அப்போ இது கண்டிப்பாக எப்படி இருக்க முடியும், ஒரு விகிதமுறா எண்ணாக தான் இருக்க முடியும். அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு எப்படின்னா, இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எப்படி சொல்ல, இப்போ 100 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது. ஓகேவா, 100 அப்படிங்கிறத நாம் எதால் வகுக்கலாம், இப்போது 100 அப்படிங்கிறத 3ஆல் வகுக்கிங்க. ஓகேவா, 3ஆல் வகுக்கிங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வரும், ஃபஸ்ட்டு 3 9, நான் 100ல் உங்களுக்கு இந்த பக்கம் வகுத்து காமிச்சிருந்தேன். முடிவுறா என்ன அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். ஓகேவா, அப்போது ஃபஸ்ட்டு வந்து என்ன கண்டிஷன் அப்படின்னா, இந்த 100/3. ஓகேவா, இந்த ஃபார்மெட்டில் முதல்ல எழுத முடியுமா விகிதமுறா எண்களை. ஓகேவா, எழுத முடியாது, கண்டிஷன் கொடுத்துருங்க. P/Q வடிவில் எழுத முடியாது, அது போக எந்த வடிவில்னாலும் இருக்கலாம். இந்த ஃபார்மெட்லேயே வந்து என்ன P/Q வடிவில் வந்து எழுத முடியாது. ஓகேவா, P/Q அப்படிங்கிற ஃபார்மெட்டில் எழுத முடியாது, இது ரொம்ப முக்கியம். P/Q ஃபார்மெட்டில் எழுத முடியாது. ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா விகிதமுறா எண். இது ஒரு செட் ஆஃப் இது. ஓகேவா, ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, சார் இப்போது 100 வந்து நீங்கள் 3ஆல் வகுக்கிங்க. 3 3 3 9, மீதி 1 இருக்குது, ஒரு 10 வருது. திரும்ப வந்து 3, இங்கேயும் வந்து 9 வரும், திரும்ப ஒரு 1 இருக்குது, மேலே ஒரு புள்ளி வச்சு கீழே ஒரு 0 போடுவோம். அப்போது 3 9, திரும்ப ஒரு 1 வரும். அப்போது 3.3333ன்னு போய்கிட்டே இருக்கும். ஓகேவா சார், அப்போ இதுவுமே எண்டு இல்லையே, அப்போ இது வந்து விகிதமுறா எண் தானே அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் இது வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா இங்கே வந்து 100/3 அப்படின்னு P/Q ஃபார்மெட்டில் நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா, அப்போ இந்த ஃபார்மெட்டில் எழுதக்கூடியதாக இருக்கக்கூடாது. ஓகேவா, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஃபார் எக்ஸாம்பிள்லாம் √2 அப்படின்னு எழுதலாம், √3 அப்படிங்கிற வேல்யூ எழுதலாம், √5 அப்படிங்கிற வேல்யூ எழுதலாம், பை அப்படிங்கிற வேல்யூ நம்ம எழுதியிருக்கோம், அப்படிங்கிற வேல்யூ எழுதலாம். ஓகேவா, அதேமாதிரி எந்த ஒரு எண்ணையும் வந்து நம்ம P/Q ஃபார்மெட்டில் எழுதாமல் அது முடிவுறா எண்ணாகவும் இருக்கணும். அதே சமயம் என்னவாக இருக்கணும், அதே சமயம் என்ன எழுதியிருப்பாருங்க, முடிவுறா எண் மற்றும் சுழல் தன்மையற்ற தசம விரிவு. சுழல் தன்மையற்ற தசம விரிவுனா என்ன சார் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இப்போது 5.123 அப்படின்னு போட்டு மேலே ஒரு பார் போட்டு இந்த பக்கம் இப்படி டாட் போட்டு விட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு என்ன அர்த்தம், அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ 5.123 அப்படிங்கிற வேல்யூ வருது. திரும்பவும் என்ன எப்படி வருதா நம்பர் 1 2 3 1 2 3 அப்படின்னு சொல்லி ஒரு சுழல் தன்மை இருந்துக்கிட்டே இருக்குது. 0.123 0.123 0.123 அப்படின்னு. ஸோ இது வந்து கண்டிப்பாக என்னவாக இருக்க முடியாது, ஒரு விகிதமுறா எண்ணாக இருக்க முடியாது. ஓகேவா, அது என்னென்னா இந்த மாதிரி சுழல் தன்மை இருக்கவே கூடாது. எப்படி இருக்கலாம், அப்போ 5 புள்ளி ஏதோ ஒரு நம்பர் 4 5 3
திரும்ப 5, 2, 1, 7 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா இதுதான் வந்து என்ன அப்படின்னா விகிதமுறா எண். ஓகேவா, ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை வந்து நாம் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. ஸோ அடுத்து வாங்க, அடுத்து வகுபடும் தன்மை, டிவிசிபிலிட்டி ரூல். ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரூல் வந்து என்ன அப்படின்னா டிவிசிபிலிட்டி ரூல். ஓகேவா, டிவிசிபிலிட்டி ரூல் வந்து உங்களுக்கு வகுபடும் தன்மை நம்பர் சிஸ்டத்தில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு கேல்குலேஷன், பெரிய கேல்குலேஷன் இருந்தாலும் ஒரு எண் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 15ஆம் வகுப்பாடில் உங்களுக்கு ஒரு எண் வந்து கொடுத்துருக்காங்க பெரிய நம்பர். ஸோ அது வகுபடுமா என்ன அப்படின்னு தெரியாது. ஓகேவா, ஸோ அதுக்கு பயன்படும் அந்த இதை கண்டுபிடிக்கிறதுக்கு. அதே மாதிரி வந்து இப்போது 20ஆம் வாய்ப்பாடில் கொடுத்துருக்கிறது வந்து எந்தெந்த எண்களால் வகுப்படும் அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஒரு 4 எண்கள் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இப்போது 4 எண்கள் கொடுத்துருப்பாங்க. இப்போ டிவிசிபிலிட்டி அப்படின்னு எழுதிக்கிற மாதிரிங்க. டிவிசிபிலிட்டி அப்படின்னு எழுதிட்டோம் அப்படின்னா என்னவா இருக்க முடியும்? டிவிசிபிலிட்டின்னு எழுதிட்டோம் அப்படின்னா இப்போ அதனுடைய 2, 3, 2, 3 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. ஓகேவா, 2 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. ஓகேவா, கண்டிப்பாக இது 2ஆல் வகுப்படும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். எப்படி தெரியும் அப்படின்னா அந்த எண்ணினுடைய கடைசி நம்பர் வந்து 0ஆகவோ அல்லது இரட்டைப்படை எண்ணாகவோ இருந்தால் கண்டிப்பாக அது 2ஆல் வகுப்படும் அப்படின்னு சொல்லி தெரியும். ஓகேவா, இரட்டைப்படை எண்ணாகவோ இருந்தால். ஓகேவா, இதனுடைய ஃபார்மெட்டை தான் இங்கே வந்து மாற்றி அப்படியே சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருக்காங்க? 2ஆல் வகுப்படும் தன்மை ஓர் எண்ணின் கடைசி இலக்கம் 0, 2, 4, 6, 8 என்ற எண்களாக இருந்தால் மட்டுமே 2ஆல் வகுப்படும். அதை நம்ம கொஞ்சம் அப்படியே இரட்டைப்படை எண்கள்னு அந்த 2, 4, 6, 8 ஏன்னா நம்ம பார்த்த உடனே தெரியும் அப்படி தானே. கடைசி வந்து இப்போ இந்த இடத்துல 7ன்னு இருந்திருந்தால் அது வந்து முழுவதுமாக 2ஆல் வகுப்படுமா? கண்டிப்பாக வந்து வகுப்படாது. ஓகேவா, அதே 2ன்னு இருந்ததுனால இந்த இடத்துல வகுப்படும் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லியிருந்தோம். ஓகேவா, அப்போ டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று 0வாக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம், 6ஆக இருக்கலாம், 8ஆக இருக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி வந்து கடைசி அதனுடைய யூனிட் டிஜிட். ஓகேவா, கடைசி நம்பர் என்ன இருக்கோ அதை வச்சு தான் நம்ம டிவைட் பண்ண முடியும். ஓகேவா, அந்த யூனிட் டிஜிட் அப்படிங்கிறது ஒரு நம்பருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நம்ம நம்பர் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் சார் அப்படின்னா இப்போ யூனிட் டிஜிட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதனுடைய கடைசி எண்ணை வச்சு தான் வந்து நம்ம எல்லா அப்ளிகேஷன்ஸும் நம்ம அப்ளை பண்ணுவோம். அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா இப்போது யூனிட் டிஜிட்டை பார்த்துட்டா இப்போ 0 இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கடைசியில் வந்து ஒரு நம்பர் வந்து இப்போ 1250 இருக்குது அப்படின்னா இந்த கடைசி நம்பரை வச்சு தான் நம்ம வந்து ரியலைஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக இது வந்து 2ஆலையும் வகுப்படும், 0 வந்ததுன்னா 5ஆலையும் வகுப்பட வாய்ப்பு இருக்குது. அப்படி தானே? நல்லா யோசிங்க. ஏன்னா 5ஆம் வாய்ப்பாடு நீங்கள் சொல்லி பாருங்கள், 5யும் தவிர இந்த 5யும் 0வையும் தவிர வேறு எதுவுமே வராது. 1 5 5, 2 5 10, 3 5 15, 4 5 20. ஓகேவா, அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 0 5 0 5 0 5 அப்படின்னு சொல்லியே தான் அந்த கடைசி எண்ணில் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் என்ன அப்படின்னா அந்த யூனிட் டிஜிட்டுடைய முக்கியத்துவம். ஓகேவா, அதாவது யூனிட் டிஜிட் அப்படிங்கிறது கடைசி உள்ள அந்த ஒற்றை இலக்க எண் அப்படின்னு சொல்லுவோம். 1கள் 10கள் 1கள் 10கள் 100கள் 1000 10,000 அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோம்ல. ஸோ அதனுடைய ஒரு இதுதான் வந்து என்ன அப்படின்னா அந்த யூனிட் டிஜிட் கான்செப்ட் அப்படிங்கிறது. அப்போது 2 வச்சு வகுக்கக்கூடிய அந்த மெத்தட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்படி தானே? கடைசி எண் வந்து 0வாக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம், 6ஆக இருக்கலாம், 8ஆக இருக்கலாம். வெரி குட். ஸோ அப்போ 2ஆல் வகுப்படும் தன்மை வந்து நம்ம பார்த்தாச்சு. ஓகே, எந்த ஒரு பெரிய நம்பர்னாலும் கடைசி டிஜிட் வச்சு எடுத்துடலாம். ஒரு எண்ணின் கடைசி 2 இலக்கம் 4ன் மடங்காக இருந்தால் மட்டும் அந்த எண் 4ஆல் வகுப்படும். ஓகேவா, அப்போது இங்கே பாருங்கள், ஒரு எண்ணின் கடைசி இலக்கம்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் அங்கே கடைசி 2 இலக்கங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வித்தியாசம் பாருங்கள். ஓகேவா, 4ஆல் வகுப்படக்கூடியது. ஓகேவா, அப்போ டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 4. ஓகேவா, டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 4 வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா 4ஆல் வகுப்படக்கூடியது என்ன அப்படின்னா டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 4 என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆல் வகுப்படக்கூடியது என்ன அப்படின்னா
கடைசி இரண்டு இலக்கங்கள் வந்து 4ஆல் வகுப்படக்கூடியதாக இருக்குது. டெஃபினிஷனை நல்லா வாசிக்க. ஒரு எண்ணின் கடைசி 2 இலக்கங்கள் 4இன் மடங்காக இருந்தால் மட்டும் அந்த எண் 4ஆல் வகுப்படும். ஓகே, அப்போ கடைசி 2 இலக்கங்கள் வந்து 4இன் மடங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா பாருங்கள், இப்போது 1 2 3 2. ஓகேவா? இப்போ இந்த எண்ணினுடைய கடைசி 2 இலக்கங்களை பாருங்கள், 32. கடைசி 2 தான் எடுக்கணும். ஓகேவா? அடுத்து என்ன பார்ப்பீங்க? 1 0 2 4. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1 0 7 8. இந்த 3 இதில் 4ஆல் வகுப்படக்கூடிய எண்கள் எதெல்லாம் சொல்லுங்கள். ஓகேவா? இப்போ நான் ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிறேன், நம்ம ஒன்று ஒன்றா பண்ணுவோம். ஓகேவா? இப்போது 1 2 3 2 இதை 4ஆல் வகுங்க. 4ஆல் வகுக்க போகிறேன். ஓகேவா? இப்போ 4ஆல் வகுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? ஃபஸ்ட்டு 3 நாங்க 12. ஓகேவா? அடுத்து ஒரு ஸ்தானம் கீழே இறக்குவோம், ஒரு 0 மேலே போடுவோம். அடுத்து ஒரு 2 போடுங்க. 2 போட்டிங்களா? இப்போ எத்தனை 8 32? 8 நாங்க 32 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வரும். ஸோ வந்து 32ங்கிறது வந்து உங்களுக்கு 0 வந்துடும். அப்போ இது என்ன? கண்டிப்பாக வந்து 2ஆல் வகுப்படுது. அடுத்து என்னென்ன? 1024 அப்படிங்கிற வேல்யூ, 1024 அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. ஸோ இதை எப்படி பண்ணுவீங்க? 4ஆல் வகுங்க. இப்போது 8, மீதி என்ன இருக்கும்? 2 இருக்கும். மீதி இங்கே ஒரு 2 போட்டுடுறேன். அப்புறம் 20 அப்படிங்கிற வேல்யூ வரும். திரும்ப மீதி என்ன இருக்கும்? 2 இருக்கும். அடுத்து 4 கீழே இறக்குறேன். அடுத்து 24. அப்போது 0 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்துடுது. மீதி வந்து இல்லவே இல்லை. அப்போ இது வந்து 4ஆல் வகுப்படும். அடுத்து என்ன வேல்யூ இருக்குது? 1 0 7 8 அப்படிங்கிற எண் வந்து இருக்குது. இது வந்து 4ஆல் வகுப்படுமா அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கணும். இப்போ 4ஆல் போடுங்க. 8, மீதி 2, இங்கே 7 இருக்குது. 6 4 24. இப்போ 8 2 போயிட்டு 2 மீதி வந்திருக்கு. 7 அப்படியே இறக்குறோம். அப்புறம் 5 20, 6 24, 7 28, 24, மீதி 3 இருக்குது. இங்கே வந்து 8 அப்படிங்கிற வேல்யூ போட்டுடுறோம். அப்போது 38 அப்படிங்கிறது வந்து என்ன? உங்களுக்கு 4ஆல் போகுமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். அப்போது 9 4 36, 14 40. அப்போது 9 4 36, 38க்குள்ளே 36 வரைக்கும் தான் வரும். மீதி என்ன இருக்குது? 2 வந்து மீதி வந்துடுது. அப்போ இந்த எண் 4ஆல் வகுப்படுமா? கண்டிப்பாக வந்து 4ஆல் வகுப்படாது. ஓகேவா? நீங்கள் வந்து இந்த மாதிரி முழு எண்ணையும் எடுத்து வகுத்துட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை. அப்போ என்ன பண்ணணும்? கடைசி 2 இலக்கங்கள். ஓகே, 32 இருக்கா? அப்போ 32 4ஆல் வகுங்க. ஓகேவா? 8 நாங்க 32 போயிடுது. 24 கடைசி 2 இலக்கங்கள் மட்டும் எடுங்க. இதில் 1024ல் இதை 4ஆல் விடுங்க. 6 4 24 இது போயிடுது. அடுத்து 78 4ஆல் போடுங்க. ஒரு நாள் 4, மீதி 3 இருக்கும். 38 வரும். 38 வந்து அப்படின்னா 9 நாங்க 36, மீதி 2 இருக்கும் புள்ளி வச்சு, மீதி 2 இருக்கும், 0 இருக்கும். 5 20. ஓகேவா? அப்போ 19.5 அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வரும். ஓகேவா? இது வந்து முழுமையாக வகுப்படலை, டிஜிட்டில் வச்சு தான் வந்து நாம் வகுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ கடைசி எண் வந்து உங்களுக்கு 4ஆல் வகுப்படுமா அப்படின்னு பார்க்குறதுக்கு வந்து நீங்கள் கடைசி உள்ள 2 டிஜிட் மட்டும் எடுத்தால் போதும். ஓகே, ஒரு முழு எண்ணில் இருக்கிற கடைசி 2 டிஜிட்டை மட்டும் எடுத்தால் போதும். ஓகேவா? ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 8ஆல் வகுப்படும் தன்மை. இப்போ 4க்கும் 8க்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் மட்டும் இருக்கும். அது என்னன்னு சொல்லிடுறேன். அதை வச்சே நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சுக்கலாம். ஒரு எண்ணின் கடைசி 3 இலக்கங்கள் எப்படி வருது பாருங்கள். 4ல் என்ன பார்த்தீங்க? 2ஐயும் கம்பேர் பண்ணுங்கள். 4ல் வந்து கடைசி 2 இலக்கங்கள், 8ல் வந்து கடைசி 3 இலக்கங்கள் 8இன் மடங்காக இருக்கும் எனில் அந்த எண் 8ஆல் வகுப்படும். ஓகேவா? அந்த எண் 8ஆல் வகுப்படும். சரி, இப்போ 8ஆல் வகுப்படக்கூடிய எண்களை வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஓகேவா? இப்போது 8ஆல் வகுப்படக்கூடிய எண்களை வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு எண் எடுத்துக்கோங்க. ஓகேவா? எண் எடுத்துகிட்டு அந்த எண்ணை வந்து கடைசி 3 இலக்கங்கள் ஓகேவா வகுப்படுமா அப்படிங்கிறத நாம் வந்து செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏதோ ஒரு நம்பர் எடுக்கிறேன் பாருங்களேன். இப்போது 8ஆல் டிவிசிபிலிட்டி ஆஃப் 8 அப்படி தானே, டிவிசிபிலிட்டி ஆஃப் 8 அப்படிங்கிறதுக்கு நான் என்ன எடுக்கிறேன்? ஏதோ ஒரு நம்பர் இப்போது 4 8 3 2ன்னு எடுப்போமா?
இப்போ 4 8 3 2 அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து நான் எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த நம்பரில் இப்போ வந்து கடைசி 3 டிஜிட் வந்து நம்ம பார்க்கணும். ஓகேவா? கடைசி 3 டிஜிட் வந்து நம்ம பார்க்கணும். அது வந்து வகுபடுமா வகுபடாதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? 4 8 3 2 அப்புறம் வேறு என்ன எடுக்கலாம்? 1 9 6 4 0 ஏதோ ஒரு நம்பர் அப்படி எடுத்தாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம இதை வழக்கம் போல் 8ஆல் வகுத்து பார்ப்போம். 4 8 3 2 இதை 8ஆல் வகுங்க. இப்போ 8 40, 6 48 48, மீதி வந்து 0 இருக்குது. ஒரு நம்பர் அப்படியே கீழே இறக்குங்க, மேலே 0 போடுங்க. அடுத்து 2வது நம்பர் இறக்குங்க. 4 32 முழுசாக வகுப்பட்டுருச்சு, 0 தான் வருது. ஸோ இது வந்து 8ஆல் வகுப்படும். அடுத்து உள்ளது 1 9 6 4 0. ஓகேவா? எவ்வளோ பெரிய நம்பராக இருக்குது பாருங்கள். இதை இப்போது 8ஆல் வகுங்க. 2 16, மீதி எவ்வளோ இருக்கும்? 3 இருக்கும். 6 3 24, 4 32 32. ஓகே, மீதி எவ்வளோ இருக்கும்? 4 இருக்கும். அடுத்து அந்த 4 அப்படியே கீழே இறக்குங்க. 8 40, 8 40 40 போட்டாச்சு. மீதி எவ்வளோ இருக்கும்? 4 இருக்குமா? அப்படியே 0 இறக்குங்க. திரும்ப 8 40. கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகிடுச்சா? முழுமையாக வகுத்துட்டோமா? ஸோ அப்போ இது வந்து 8ஆல் வகுப்படும். ஓகே சார், இது இந்த மாதிரி ஒன்றுக்கும் நம்ம தனித்தனியாக எழுதி இந்த மாதிரி வந்து நாம் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணுமானா கிடையாது. என்ன பண்ணணும்? நீங்கள் கடைசி 3 இலக்கங்கள் எண்கள் மட்டும் எடுக்கும். கடைசி 3 இலக்கங்கள் இதை மட்டும் எடுத்து நீங்கள் 8ஆல் வகுப்பட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வகுப்படும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 832 இருக்கா ஃபஸ்ட்டு இதில், அதை நான் இப்போ 8ஆல் வகுக்கும் பாருங்கள். 4 8 8 0வாக இருக்கும். மீதி என்ன? மீதி 32 இருக்குது. அப்படி தானே? 3 இறக்குங்க. இந்த பக்கம் 0 போடுங்க. 2 அப்போது 4 32. ஓகேவா? நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக இப்படி வகுத்தல் மெத்தடில் போட்டு பார்த்துட்ருக்கேன். ஏன்னா உங்களுக்கு பார்த்த உடனே நீங்கள் மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணிடுங்க. அப்படி தானே? 1 8 4 32. அப்போ கண்டிப்பாக போகும்ப்பா, முடிஞ்சது. அப்போ 64 அப்படின்னா 8 64, 0 அப்படியே கேரி ஆகும். அப்போ இந்த இடத்துல என்ன வந்திருக்கும்? 80 டைம்ஸ் வந்து வந்திருக்கும். அப்போ 8ஆல் வந்து இதுவும் வகுப்படும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா 8ஆல் வகுப்படக்கூடிய தன்மை, டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 8 அப்படிங்கிறது. ஓகேவா? கடைசி 3 இலக்கங்கள். 4னுடைய வகுத்தி அப்படின்னா கடைசி 2 இலக்கங்களை பார்க்கணும். 8னுடையது அப்படின்னா கடைசி 3 இலக்கங்களை பார்க்கணும். கடைசி 3 இலக்கங்கள் கடைசி. அடுத்து 2னுடைய வகுத்தியல்னால் என்ன? 0 2 4 6 8 இது எல்லாமே கடைசி டிஜிட்டில் வந்தால் 2னுடைய வகுத்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் பார்த்துருந்தோம். ஓகேவா? வெரி குட். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 5ஆல் வகுப்படும் தன்மை. ஓகேவா? பார்த்த உடனே சொல்லிடலாம். இதை விட ஈஸியான ஒரு இது இருக்க முடியாது. இதை நம்ம கண்டிப்பாக நம்ம சொல்லிடுவோம் எல்லாருமே. ஒரு எண்ணின் கடைசி இலக்கம் 0 அல்லது 5ஆக இருந்தால் மட்டுமே அந்த எண் 5ஆல் வகுப்படும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும். அப்படி தானே? 5ஆல் வகுப்படக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 5ஆம் வகுப்பாடு சொன்னாலே போதும். ஓகேவா? இப்போ 6லேருந்து எழுத மாதிரிங்க. 6 5 30, 7 5 35, எண் 5 40, 9 5 45. ஓகேவா? அப்போ கடைசி டிஜிட் பார்த்திங்கன்னா எல்லாமே 05 05 05னே வந்துட்டுருக்கும். ஓகேவா? எல்லாமே 05 05 05 அப்படின்னே வந்து உங்களுக்கு எண்கள் இருக்குது. ஸோ இதிலேருந்து நாம் என்ன பார்க்கலாம்? கண்டிப்பாக வந்து இது கடைசி டிஜிட் வந்து 05ன்னு இருந்தாலே வந்து நம்ம 5ஆல் வகுப்படக்கூடிய எண் அப்படின்னு சொல்லி ஷோராக சொல்லிடலாம். ஓகேவா? அப்போ டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 5 வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? அதே சமயம் வந்து 5ஆல் இப்போது 0ல் முடியுது அப்படின்னா அந்த எண் வந்து 2ஆலையும் வகுப்படும். ஓகேவா? 2ஆலையும் வகுப்படும். ஆனால் 5ல் முடிஞ்சது அப்படின்னா அதை 2ஆல் முழுமையாக வகுக்க முடியாது. ஓகேவா? ஸோ 5 வந்து ஈஸி. அதனால் அதில் ரொம்ப நம்ம பார்க்க தேவையில்லை. ஓகேவா? எக்ஸாம்பிள் வேணால் நீங்கள் எழுதிக்கோங்க, என்ன வேணாலும் எழுதலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 4 5 0 7 2 0ன்னு எழுதுனா இது கண்டிப்பாக 5ஆல் வகுப்பட தான் போகுது. அதே மாதிரி 9 1 6 3 4 5 அப்படின்னா இதுவும் கண்டிப்பாக வந்து 5ஆல் வகுப்படாது தான் போகுது. ஏன்? டக்குன்னு நான் கடைசி நம்பர் பார்க்க 0 இருக்கா 5ஆல் வகுப்படும், 5 இருக்கா 5ஆல் வகுப்படும், முடிஞ்சது. ஓகேவா? ரொம்ப யோசிக்கக்கூடாது. 10ஆல் வகுப்படும் எண்கள். ஓகேவா? இதுக்கெல்லாம் நம்ம எக்ஸாம்பிளே பார்க்க வேண்டாம். அப்படி தானே? ஒரு எண்ணின் கடைசி இலக்கம் 0ஆக இருந்தால் மட்டுமே அந்த எண் 10ஆல் வகுப்படும் கண்டிப்பாக. ஓகேவா? இப்போ 100ன்னு இருந்தால் அது 10ஆல் கண்டிப்பாக வகுப்பட போகுது. ஓகே, எத்தனை வாட்டி? 10 வாட்டி போகும். 105ன்னு இருந்தால் 10ஆல் வகுப்படுமா? கண்டிப்பாக முழுமையாக வகுப்படாது. ஓகேவா? எத்தனை வாட்டி போகும்? 5ஆல் போடுவோம். ஈரஞ்சா 10, ஈரஞ்சா 10, ஓரஞ்சு 5, 21/2ன்னு வரும். கண்டிப்பாக இது வந்து வகுப்படாது. ஓகேவா?
சிம்பிள். 10ல் முடியணும் கடைசி நம்பர். ஓகேவா. அடுத்து 3 9 தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா. ஏன்னா இப்போ 3 9 6 7 11 இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு அடுத்து வரக்கூடியது. ஓகேவா. ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் கூட நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும். இப்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2 அப்படின்னா கடைசி டிஜிட் வச்சு கண்டுபிடிச்சிருவீங்க. 4க்கு 8க்கு ஒரே கான்செப்ட். 4னா கடைசி 2 நம்பரை பார்ப்பீங்க, 8னா கடைசி 3 நம்பரை பார்ப்பீங்க, 5னா 0வாக இருக்கும் கடைசி நம்பர் அல்லது 5வாக இருக்கும். இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம ஈஸியாக வந்து மைண்டில் நின்றும். ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா 3ஆல் வகுப்படும் எண். இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேவா. ஓர் எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 3இன் மடங்காக இருந்தால் மட்டுமே அந்த எண் 3ஆல் வகுப்படும். ஓகேவா. இப்போது மற்ற இது நம்ம பார்த்தோம்ல, இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த 2ஆக இருக்கட்டும் அல்லது வந்து 5ஆக இருக்கட்டும் 4ஆக இருக்கட்டும் 8ஆக இருக்கட்டும். ஓகேவா. இது எல்லாருக்குமே வந்து கடைசி இலக்கங்களை மட்டும் வச்சு நம்ம பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. அப்போது ஆனால் 3க்கு மட்டும் என்ன அப்படின்னா அந்த இலக்கங்களின் மடங்காக இருந்தால் மட்டுமே. எது? கூடுதல். ஓகேவா. கூடுதல் அப்படிங்கிறது இருக்கணும். நல்லா பாருங்கள். கூடுதல் அப்படிங்கிற நம்பர் வந்து இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அது கரெக்டாக இருக்க முடியாது. ஓகேவா. என்ன சார் கூடுதல் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன், இலக்கங்களில் கூடுதல் 3இன் மடங்காக இருக்கணும். எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருவோமா. அப்போ 3ஆல் வகுப்படும் தன்மை. ஓகேவா. அப்போ டிவிசிபிலிட்டி ஆஃப் 3 அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா. டிவிசிபிலிட்டி ஆஃப் 3 அப்படிங்கிற நான் ஒரு 2-3 நம்பர் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 562 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது. அதேமாதிரி 444 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது. அதே மாதிரி 187 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது. ஓகேவா. முதல்ல இதில் நம்ம நார்மலாக வகுக்கிற மாதிரி வகுத்து பார்ப்போம். இப்போ 5 6 2 அப்படிங்கிற நம்பர் இருக்கா, இதை 3ஆல் வகுங்க. எத்தனை 3? ஒரு 3 மீதி 2 இருக்கும், மீதி 6. அப்போது 3 8 24. அப்போ 8 3 24, மீதி வந்து 2 இருக்கும், இங்கே வந்து ஒரு 2 இருக்குது. ஓகேவா. அப்போ 7 3 21 இருக்குது, மீதி என்ன வருது? 1 வருது. அப்படின்னு இதில் மீதி வந்து 1 வருது, ஃபஸ்ட் நம்பர். ஓகேவா. அடுத்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 3 அப்படிங்கிற இப்போ 444 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது. இந்த எண்ணை வந்து 3ஆல் வகுப்படுமான்னு பார்க்கணும். இப்போது ஒரு 3 மீதி 1 இருக்கும், ஒரு 4 இருக்குது. அப்புறம் 4 3 12 அப்படின்னு இருக்குது, மீதி 2 இருக்கும். அடுத்து ஒரு 4 அப்படியே கீழே இறக்குறோம். அப்புறம் 8 3 24. ஓகே. 8 3 24. அப்போ 0 வந்து 0 வருது. அப்போ இது வந்து கண்டிப்பாக வந்து என்னவா 3ஆல் வகுப்படக்கூடிய எண். அடுத்து 187 இருக்குது. 187 பாருங்கள். 187 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது. இதே இப்போது 3ஆல் வகுங்க. 6 3 18. அப்புறம் 0 வருது. அந்த 7 அப்படியே இறக்குங்க. 3 6, மீதி என்ன வருது? 1 வருது. ஸோ அது வந்து இது வந்து 3ஆல் வகுப்படுதா? வகுப்படலை. ஓகேவா. இப்போ நம்ம எப்படி சார் வந்து நம்ம ரூலை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ வாங்க, இப்போது மொத்த எண்களை கூட்டுங்க. எப்படி பண்ணணும்? 5 + 6 + 2 இருக்கிற எண்ணை அப்படியே கூட்டிடுங்க. ஓகேவா. அப்போது 5 + 6 11, 11 + 2 13. ஓகேவா. 13ங்கிறது நமக்கு 3ஆம் வாய்ப்பாடில் வருமா? கண்டிப்பாக வராது. ஸோ அது வந்து டிவைட் ஆகாது. அடுத்து இதை கூட்டுங்க. 4 + 4 + 4. ஓகேவா. 4 4 8, 8 4 12. இது நமக்கு 3ஆம் வாய்ப்பாடால் வகுப்படுமா? கண்டிப்பாக வகுப்படும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து 3ஆல் வகுப்படும். அடுத்து 187. அப்போது 187 எப்படிங்க? 1 + 8 + 7. ஓகேவா. அப்போ 9 + 7 16. ஓகேவா. அப்போ 16 அப்படிங்கிறது 3ஆல் வகுப்படுமா? கண்டிப்பாக வகுப்படாது. ஓகேவா. இதுதான் வந்து டிவிசிபிலிட்டி ரூல். ஓகேவா. இதை நீங்கள் வந்து எப்படி வேணாலும் போடலாம். ஓகேவா. எப்படி மீன்ஸ் எவ்வளோ பெரிய நம்பர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா. இப்போது நான் சும்மா ரேண்டமாக ஒரு நம்பர் எழுதுகிறேன். 278916. ஓகேவா. இந்த நம்பரை மொத்தத்தையும் கூட்டுங்க. என்ன வருது? 2 7 9, 9 8 17, 17 9 26, 26 1 27, 27 3 33. கண்டிப்பாக இந்த நம்பர் வந்து 3ஆல் வகுப்படும். ஓகேவா. அதுமாரி வேறு நம்பர் 5 1 2 3 6 7. ஓகேவா. இது 3ஆல் வகுப்படும்னு பார்ப்போமா? 6 6 2 8, 8 3 11, 11 6 17, 17 ஒரு 7 24. இதுவும் வந்து 3ஆல் வகுப்படும். இப்போது 5 1 1 4. இது நம்ம 3ஆல் வகுப்படுவோம். வகுப்போம். 5 1 6, 6 1 7, 7 4 11. 11 வந்து இது 3ஆல் வகுப்படுமா? கண்டிப்பாக வகுப்படாது. இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா. மொத்தத்தையும் வந்து கூட்டிடணும். ஸோ வெரி குட். அடுத்த கான்செப்ட் போவோம். அடுத்த மாடல் போவோம்.
அடுத்தது என்னென்னா 9ஆல் வகுப்படும் தன்மை. ஓர் எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 9 மடங்காக இருக்குமெனில் அந்த எண் 9ஆல் வகுப்படும். ஓகேவா? அப்போ போன இதில் என்ன பார்த்தோம், 3ஐயும் 9ஐயும் கம்பேர் பண்ணணும். ஒரு எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 3 மடங்காக இருக்கணும். இதில் 9ஆல் வகுப்படும் தன்மை ஒரு எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 9 மடங்காக இருக்குமெனில் அந்த எண் 9ஆல் வகுப்படும். ஓகேவா? அதே இங்கே எப்படி கூட்டுறோம் அப்படின்னா, அடுத்து வாங்க, இங்கே என்ன அப்படின்னா டிவிசிபிலிட்டி ரூட் ஆஃப் 9. ஓகேவா? இங்கே 3 கூட்டினோம்ல, இதில் உள்ள நம்பர்லாம் மொத்தத்தையும் கூட்டினா 3ஆல் 3 வாய்ப்பாடில் வந்ததுன்னா கண்டிப்பாக அது 3ஆல் போகும். அதே மாதிரி இங்கே 9இல் இருக்கிறது ஃபுல்லும் 9ஆல் வகுப்பட்டால் அது அதனுடைய கூடுதல் 9ஆல் வகுப்பட்டால் அந்த மொத்த எண் 9ஆல் வகுப்படும். ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போமா? இப்போது 9ஆல் வகுப்படக்கூடியதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் எழுதுகிற பாருங்க. நம்ம எப்படிலாம் பண்ணுவோம், கொஞ்சம் கீழே வந்துக்கிறோமா, கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும் நம்மளுக்கு. ஓகேவா? அப்போ டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 9 எக்ஸாம்பிள் என்ன எடுக்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் 741 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். அடுத்து 986ன்னு ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 143 அப்படிங்கிற ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த நம்பரையும் 4 நம்பரையும் ஃபஸ்ட்டு நம்ம 9ஆல் நம்ம வகுப்பு பார்ப்போமா? இப்போ 7 4 1 அப்படின்னு இருக்குது. இதை 9ஆல் வகுங்க. இப்போது 5 9 45 6 9 54 7 9 63 8 9 72 மீதி எவ்வளோ இருக்குது? 2 இருக்குது, மீதி 1 இருக்குது. அப்போது 21ல் எத்தனை வாட்டி இருக்குது? 9 18 தான் வரும். ஓகேவா? மீதி உங்களுக்கு 3 வந்துடும். அப்போ கண்டிப்பாக இந்த எண் 9ஆல் வகுப்படாது. அடுத்து 9 8 6 9 8 6 அப்படிங்கிற எண்ணை எழுதிட்டேன். அடுத்து 9ஆல் கூட்டுறேன், 9ஆல் வகுக்கிறேன். ஒவ்வொரு 9 மீதி 8 இருக்குது. மேலே 0 போட்டு ஒரு 8 இறக்கணும். அடுத்து 6 போடுங்க. கண்டிப்பாக நமக்கு 9 81 தான் வரும். மீதி எவ்வளோ வரும்? 5 இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த எண் உங்களுக்கு 9ஆல் வகுப்படாது. ஓகேவா? அடுத்து 143 அப்படிங்கிற எண் இருக்குது. இது 9ஆல் வகுப்படுமா? 9 9 மீதி 5 இருக்குது, மீதி 3. அப்போ 53 அப்படிங்கிறது 5 45 6 54 வந்துடும். அப்போ 5 45 மீதி 8 இருக்கும். கண்டிப்பாக இதுவும் என்ன 9ஆல் வகுப்படாது. ஸோ அப்போ வேறு எந்த எண் சார் 9ஆல் வகுப்படும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 342 அப்படிங்கிற ஒரு நம்பர் எடுக்கிறேன். 342 அப்படிங்கிற நம்பர். இப்போ இந்த நம்பர் 9ஆல் வகுப்படுமான்னு பார்ப்போமா? 342 அப்படிங்கிற நம்பர் 9ஆல்னா 29 39 27 39 27 மீதி என்ன இருக்கும்? 34ல் 27 போனால் உங்களுக்கு மீது ஒரு 3 7 72 இருக்கா? அப்போது 8 9 72. கண்டிப்பாக இந்த நம்பர் 9ஆல் வகுப்படும். ஓகேவா? இப்போ நம்ம தனித்தனி வகுத்து இதை மாதிரி பார்க்க தேவையில்லை. போன சம்மில் என்ன பண்ணோம்? 3 வாய்ப்பாடில் அதே மாதிரி கூட்டுங்க பார்ப்போம். 7 + 4 + 1 = 7 4 11 11 12 12 9ஆல் போகுமா? போகாது. அடுத்து 9 + 8 + 6. அப்போது ஒரு 9 9 20 18 17 + 6 எவ்வளோ? 23. இது போகுமா? போகாது. அடுத்து 7 1 8. ஓகே, 1 + 4 + 3 அப்படிங்கிறது 8 வருது. இது 9ஆவது படம் போகுமா? கண்டிப்பாக போகாது. ஆனால் இதை பாருங்கள், 7 + 4 3 + 4 7 7 + 2 9. அப்போ 9 அப்படிங்கிறது கண்டிப்பாக 9ஆல் வகுக்க முடியுங்களா? அப்போ 9 அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். ஏன்னா மொத்த கூட்டுத்தொகை உங்களுக்கு என்னவா இருக்குது? 3 + 4 + 2 அப்படிங்கிறது உங்களுக்கு 9 அப்படின்னு வருது. இது கண்டிப்பாக 9ஆல் வகுப்படும். ஓகேவா? அப்போது 3ஐயும் 9ஐயும் கம்பேர் பண்ணி படிச்சுக்கணும். ஓகேவா? அதில் ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், சில சம்மில் என்ன கொடுத்துருப்பான்னா ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துட்டு, ஓகேவா, இப்போது 167839 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா, இது மாதிரி ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துட்டு இந்த எண் 3ஆல் வகுப்படுமா அல்லது 9ஆல் வகுப்படுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேவா? கண்டிப்பாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது 9ஆல் வகுப்படக்கூடிய எண்கள் எல்லாமே 3ஆல் வகுப்படலாம். ஓகேவா? ஆனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, 9ஆம் வாய்ப்பாடில் வர்ற எல்லா எண்களும் 3ஆல் வகுத்துடலாம். ஆனால் 3ஆம் வாய்ப்பாடில் வர்றதை நாம் 9ஆம் வாய்ப்பாடை வச்சு வகுக்க முடியாது, 9 வச்சு வகுக்க முடியாது. ஓகேவா? இப்போ 9ஆம் வாய்ப்பாடில் வர்ற இப்போது 9ஆக இருக்கட்டும், 18ஆக இருக்கட்டும், 27ஆக இருக்கட்டும், ஓகேவா, 9 18 27 எல்லாமே 3ஆல் வகுத்துடலாம். ஆனால் 3ஆம் வாய்ப்பாடில் வர்றதை உங்களால் 9ஆல் வகுக்க முடியாது. இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். சம்மில் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது
21 அப்படிங்கிறது 3 வகுக்கும். ஆனால் 21 9 வகுக்குமா? வகுக்கவே வகுக்காது கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ அப்போ சம்பளம் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, இப்போது 3ஆல் வகுப்படும், ஆனால் 9ஆல் வகுப்படும், ஆனால் 3ஆல் வகுப்படாது, அல்லது 3ஆல் வகுப்படும் அல்லது 9ஆல் வகுப்படாது. இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதையும் வந்து நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து வாங்க. அடுத்து 6ஆல் வகுப்படும் தன்மை. இப்போ 6ஆல் வகுப்படும் தன்மை அப்படிங்கிறது என்ன? சிம்பிள். 2,3ஆல் வகுப்படும் எண் 6ஆல் வகுப்படும். என்ன சார் 2,3 அப்படின்னா 6னுடைய பெருக்கல் பலன், அவ்வளோதான். இப்போ 6 வந்து நம்ம எதனுடைய பெருக்கல் பலனாக எழுத முடியும்? 2 × 3, அதானே, 3 6. அப்போ கண்டிப்பாக 6ஆல் வகுப்படணும்னா அந்த எண் ரெண்டாவது கண்டிஷனும் அக்செப்ட் பண்ணியிருக்கணும், 3வது கண்டிஷனும் அக்செப்ட் பண்ணியிருக்கணும். ரெண்டாவதுக்கு என்ன? 2ஆல் டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 2 என்ன? 0 2 4 6 8 அப்படிங்கிறது ரெண்டாவது உள்ளது. 3 அப்படின்னா மொத்த எண்களுடைய கூட்டுத்தொகை 3ஆல் வகுப்படக்கூடியதாக இருக்கணும். ஓகேவா? சிம்பிள். அப்போ இது ரெண்டையும் அக்செப்ட் பண்ணுது அப்படின்னா அது 6ஆல் வகுப்படும். ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்க்கணுமா? ஸோ ஓகே, எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருவோம். ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருவோம். இப்போ வந்து எப்படி சொல்ல, இப்போது 773 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 553 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது. ஓகே, வந்து 2 நம்பரையும் நம்ம ஃபஸ்ட் செக் பண்ணுவோம். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா இப்போ 162 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. பார்த்த உடனே இப்போ நம்மளுக்கு இது இந்த 6ஆல் போகக்கூடியது வந்து கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு கடைசி உள்ள நம்பர் வந்து ஒரு அனலைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக 6ஆல் போகணும் அப்படின்னா அதில் வந்து 2ஆலையும் போகணும். ஆனால் 2ஆல் போகணுன்னா உனக்கு கடைசி டிஜிட் என்னவாக இருக்கணும்? இரட்டைப்படை என்ன இருக்கணும்? இங்கே 3 அப்படிங்கிற இரட்டைப்படை என்ன இல்லை, அப்போ கண்டிப்பாக இது 6ஆல் போகாது. 3 அப்படிங்கிறது இங்கே இரட்டைப்படை என்ன இல்லை, அப்போ கண்டிப்பாக இது 6ஆல் போகாது. பட் 2 அப்படிங்கிறது வந்து எதால் போகும்? 2ஆல் போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2 அப்படிங்கிறது இரட்டைப்படை எண் தானே. அதே மாதிரி 3 அப்படிங்கிறது போக வாய்ப்பு இருக்கா? அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? மொத்த எண்ணையும் கூட்டுங்க. 6 + 1 7, 7 + 2 9. அப்போ 9 அப்படிங்கிறது வந்து 3ஆலையும் வகுப்படும். அதே மாதிரி கூட்டுத்தொகை வந்து 3ஆல் வகுப்படும். அப்போ டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 3 வந்து அக்செப்ட் ஆகிடுச்சு. 2 வந்து 162 2ஆல் போட்டிங்க அப்படின்னா 81 அப்படின்னு வரும். அப்போ இதுவும் வந்து அக்செப்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். இப்போ 6ஆல் போகுது அப்படின்னு ஒருத்தங்க சொன்னாங்க அப்படின்னா அதனுடைய கடைசி டிஜிட்டை பார்த்துட்டு இரட்டைப்படை என்ன இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஏன்னா 6 அப்படிங்கிறது 2,3 பெருக்கற் பலன் தான். அப்போ ரெண்டாவது டிவிசிபிலிட்டி ரூல் அக்செப்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு 3வது ரூல் என்ன அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். அப்போது 2வது உள்ளதில் 0 to 4 6 8 அப்படிங்கிற எண்கள் வந்தால் உங்களுக்கு 2ஆல் வகுப்படும் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சிடும். ஓகேவா? அடுத்து 7ஆல் வகுப்படும் தன்மை. இது ரொம்ப முக்கியங்க. 7ஆல் வகுப்படும் தன்மை பாருங்கள். இப்போ ஓர் எண்ணின் கடைசி இலக்கத்தின் 2 மடங்கு மற்றும் மற்ற எண்களுக்கு உள்ள வேறுபாடு 0 அல்லது 7இன் மடங்காக இருக்குமாயின் அந்த எண் 7ஆல் வகுப்படும். ரொம்ப முக்கியம். ஓர் எண்ணின் கடைசி இலக்கத்தின் 2 மடங்கு மற்றும் மற்ற எண்களுக்கு உள்ள வேறுபாடு 0 அல்லது 7. ஓகேவா? இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் நாம் பார்ப்போம். ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப இந்த 7 11 ரொம்ப முக்கியங்க. ஓகேவா? 7 11 ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து இது வரும், கொஸ்டின்ஸே வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. கொஞ்சம் டிஃபிகல்ட்டான நம்பராக இருக்குது பார்த்தீங்களா? ஏன்னா அதுக்கு ரூலும் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். டிஃபிகல்ட்டுன்னு இல்லை, நம்ம கேல்குலேஷன் பண்ணுறது வந்து நம்ம கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஓர் எண்ணின் கடைசி இலக்கத்தின் 2 மடங்கு மற்றும் மற்ற எண்களுக்குள்ள வேறுபாடு 0 அல்லது 7இன் மடங்காக இருக்குமாயும். ஓகேவா? பார்த்தீங்கன்னா பாருங்கள், டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 7. எக்ஸாம்பிளுக்கு இப்போது உங்களுக்கு வந்து என்ன எடுத்துக்கிறேன்? 315 அப்படிங்கிற ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 504 அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா? ரூலை நல்லா படிச்சுக்கணும். ஓகே, இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு தந்துடுறேன், ஆனால் நீங்கள் நல்லா அதை படிச்சுக்கோங்க. ஒரு எண்ணின் கடைசி இலக்கத்தின் 2 மடங்கு மற்றும் மற்ற எண்களுக்குள்ள வேறுபாடு 0 அல்லது 7. கடைசி இலக்கத்தின் 2 மடங்கு. இதில் கடைசி இலக்கம் எதுங்க? 5 தானே. அப்போ என்ன செய்ய சொல்கிறாங்க? இந்த 5 வந்து 2 மடங்கு ஆக்கணும். அப்போ 5 × 2 எவ்வளோங்க? 10. ஓகேவா? மீதி உள்ள எண்கள் எல்லாமே இருக்குல்ல. ஓகேவா? மீதி உள்ள எண்கள் எல்லாமே இருக்குல்ல, அந்த நம்பரை அப்படியே எழுதுங்க. 31 இருக்கா? அதிலிருந்து இந்த 2 மடங்கு பண்ணியிருக்கீங்களே, இந்த நம்பரை வந்து கழிங்க.
31லேருந்து 10 போனால் எவ்வளோ? 21. 21 கண்டிப்பாக 7ஆல் போகுமா? கண்டிப்பாக இப்போ 7ஆல் போகும். எத்தனை 7 21? 3 7 21. அப்போ இது கண்டிப்பாக வந்து 7ஆல் டிவைசிபிள் ஆகும். ஓகேவா? கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கணும், நான் சொல்கிறத எக்ஸாம்பிளோட. அப்போ கண்டிப்பாக இது 7ஆல் போகும். அடுத்த நம்பர் செக் பண்ணுங்கள். அதே மாதிரி கடைசி டிஜிட். ஓகேவா? ஒன்று இது ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் வந்து 7ஓட மடங்காக இருக்கணும். இங்கே பாருங்கள், 7இன் மடங்காக இருக்கணும், அல்லனா உள்ள வேறுபாடு 0வாக இருக்கணும். நம்ம இதுக்கு கூட 2 எக்ஸாம்பிளே பார்த்துருவோம், ஒன்றும் கவலைப்படாதீங்க. இப்போ 21 ரெண்டுக்குள்ளே வேறுபாடு 21, அது 7ஓட மடங்கு தான், அதனால் 7ஆல் வகுப்படும். இதில் பாருங்கள், இப்போ 4 வந்து 2ஆல் முதல்ல இருமடங்கு ஆக்கிக்கோங்க. 4 2 8. ஓகேவா? மீதி என்ன இருக்குது? 50 இருக்குது. இந்த 50லேருந்து 8 அப்படியே மைனஸ் பண்ணுங்கள். என்ன வரும்? 42 வரும். 42 கண்டிப்பாக 6 42. ஓகேவா? கண்டிப்பாக இதுவும் என்ன 7ஆல் வகுப்படக்கூடியது. அடுத்து பாருங்கள், 4 7 6 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிடுவோமா? இது வந்து அப்படியே 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 12 அப்படிங்கிற ஒரு எண் வருதா? மீதி என்ன இருக்குது? 47 அப்படிங்கிறது இருக்குது. 47லேருந்து 12 கழிங்க, 5 வரும். 4லேருந்து 1 போனால் 3 வரும். ஸோ கண்டிப்பாக இதுவும் என்ன 7ஆல் வகுப்படக்கூடிய ஒரு எண்ணாக தான் இருக்கும். ஏன்னா 35 7னுடைய ஒரு மடங்கு தானே. 35 அப்படிங்கிறது 7னுடைய ஒரு மடங்கு. ஓகேவா? அடுத்து வேறு என்ன? அடுத்த ஒரு நம்பரை பார்ப்போமா? இப்போ 905ன்னு ஒரு நம்பரை பார்ப்போம். இது வந்து கடைசி நம்பரை 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 10 அப்படிங்கிறது வந்துடுதா? அடுத்து 90. மீதி எவ்வளோ? நம்ம 2 டிஜிட் எழுதுகிறேன், இங்கே எவ்வளோ நம்பர்னாலும் இருக்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 905 இருக்குன்னா முன்னாடி வந்து ஒரு 2 4 6 7 எவ்வளோ நம்பர்னாலும் இருக்கலாங்க. நீங்கள் கடைசி நம்பரை 2ஆல் மல்டிபிள் பண்ணிவிட்டு மீதி உள்ள மொத்த நம்பரில் வச்சு இந்த மல்டிபிள் பண்ணி வந்ததை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். ஓகேவா? அப்போ 90 இருக்குது. 90லேருந்து எவ்வளோ நான் கண்டுபிடிச்சிருக்கேன்? 10 அப்படிங்கிறது கடைசியாக வந்திருக்கு. அப்போ 10 வந்து மைனஸ் பண்ணுங்கள். 80 அப்படிங்கிறது வருது. 80 அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து என்ன 7உடைய வகுத்தி கிடையாது. அப்போ கண்டிப்பாக இது வந்து 7ஆல் போகாது. ஓகேவா? இது எல்லாம் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து இப்போ இதனுடைய கழித்து வர்றது வந்து இந்த 47லேருந்து 12 போனால் 35ன்னு வருது. இது 7உடைய மடங்கு. ஓகேவா? 5 × 7 35. இது வந்து 7ஆல் கூட. அப்படி இல்லை அப்படின்னா இந்த 2 எண்களுக்குள்ள வேறுபாடு வந்து 0 அப்படின்னு சொல்லி வந்திருக்கணும். அதாவது இப்போ 47 அப்படின்னு வந்திருந்தது அப்படின்னா 0ன்னு வந்திருக்கும். இந்த இது வந்து உங்களுக்கு 7ஆல் வகுப்படும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லிடலாம். ஏன்னா 0 வரணும், அப்படி இல்லைன்னா 7னுடைய மடங்காக இருக்க வேண்டும். ஓகேவா? ஏன்னா ஃபஸ்ட்டு உள்ளது கூட நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சிருங்க. ஆனால் அந்த 7 11 அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 7 11 வந்து சின்ன, அது ரெண்டும் ஒன்று ரிலேட்டபுளாக இருக்காது, கொஞ்சம் மாறுபடும். ஸோ அதையும் வந்து என்னென்னு நம்ம பார்த்துருவோம். ஸோ அப்போ 7ல் வர்றது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, அப்படி தானே? 7ஆல் வகுப்படக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. 11ஆல் வகுப்படும் தன்மை. ஓகேவா? அடுத்து 11 பார்த்துருவோமா? 11 பார்த்துருவோம். இப்போது ஓர் எண்ணின் ஒற்றை இலக்கங்களின் கூடுதலுக்கும் இரட்டை இலக்கங்களின் கூடுதலுக்கும் உள்ள வித்தியாசம் 0 அல்லது 11ன் மடங்காகவே இருந்தால் அது 11ஆல் வரப்போகும். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா 11ல் இருந்தால் உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து கொஸ்டின் கேட்க அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு 11ல் இருந்தால் உங்களுக்கு அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்க வந்து வாய்ப்புகள் இருக்கும். ஓகேவா? ஸோ அது என்னென்னு நம்ம பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நான் நம்பர் எடுத்துக்கிறேன். போன ரூல் மாதிரியே தாங்க, 7னுடைய ரூல் மாதிரி தான். நம்ம அங்கே என்ன பார்த்தோம்? ஒன்று கழித்து வர்றது 0வாக இருக்கணும் அல்லது 7ஆக இருக்கணும்னு பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து ஒற்றை இரட்டை எண்கள். இப்போ பாருங்கள், நான் எப்படி எழுதுகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 11. ஓகேவா? ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 1 0 8 1 3 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இப்போ ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸை வந்து நம்ம கூட்டிடணுங்க, அவ்வளோதான். இப்போ ஒரு எண்ணின் ஒற்றை இலக்கங்களின் கூடுதலுக்கும் இரட்டை இலக்கங்களின் கூடுதலுக்கும் உள்ள வித்தியாசம் அது ஒன்றும் கிடையாது. ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸ். ஓகேவா? அதாவது ஒற்றை எண்ணுன்னா இது 1, இது 1வது நம்பர், 2வது நம்பர், 3வது நம்பர், 4வது நம்பர், 5வது நம்பர் அப்படி இருக்குல்ல. அதுதான் ஒற்றைன்னா இந்த 1 3 5 இதெல்லாம் ஒற்றைப்படை எண் தானே. இந்த இடத்துல உள்ள எண்கள்லாம் கூட்டணுமா? அதேமாரி 2 4 அப்படிங்கிற இரட்டைப்படை இடத்துல இருக்குல்ல, அந்த எண்கள்லாம் கூட்டி வர்ற வேறுபாடு வந்து 0 இருக்கணும் அல்லது 11ஆல் வகுப்படணும். ஓகேவா? அப்போ நம்ம கூட்டுவோமா? நீங்கள் சம்மு செய்யும்போது ஆல்டர்னேட் நம்பர்ஸை கூட்டினாலே இந்த ரூல் வந்து இதாகிடும். அதுக்குன்னு நீங்கள் 1 2 3ன்னு எழுதிட்டு ஈவன் தனியாக ஆட் தனியாக அப்படிலாம் கூட்டிகிட்டு இருக்கிறதில்ல. ஆல்டர்னேட் நம்பர்ஸ். இப்போ 1 8 8க்கு அடுத்து ஒரு ஆல்டர்னேட் விட்டு 3. அப்போ அதை ரெண்டையும் கூட்டுங்க. 1 + 8 + 3 என்ன வருது? 12 அப்படின்னு வருது. அதேமாதிரி ஈவன் நம்பர்ஸ் 0 1. அப்போ இது என்ன வருது?
0 + 1 = 1 அப்படிங்கிற வேல்யூ தான் வருது. அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ ஒற்றைப்படை இடத்துல உள்ளதெல்லாம் கூட்டிட்டேன், இரட்டைப்படை இடத்துல உள்ளதெல்லாம் கூட்டிட்டேன், அப்போ இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பாரு அப்படின்னு சொல்கிறான். இப்போ 12 - 1 = 11. கண்டிப்பாக 11 அப்படிங்கிறது 11ஆல் வகுப்படும்ல, அப்போ இது அக்செப்ட் ஆயிடுச்சு. எப்படி இருக்கு பாருங்கள் ரூல். இந்த ரூல் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா சம் பண்ண ஏன்னா 7க்கும் இதுக்கு உள்ள வித்தியாசம். 7க்கு நம்ம என்ன பண்ணோம், கடைசி உள்ள அந்த ஒரு எண்ணை வந்து ஒரு எண்ணை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இரட்டைப்படை 2 மடங்கு ஆக்கிட்டு மீதி உள்ள எண்களை வச்சு கழித்தோம். பட் 11ல் வந்து என்ன பண்ணணும், அந்த இருக்கக்கூடிய எண்களை வந்து அப்படியே வந்து ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸை கூட்டிடணுங்க. ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸை கூட்டிட்டு அதில் 2க்குள்ள வித்தியாசம் பார்த்துட்டு அது 0வால் வகுப்படணும். அப்படி இல்லை அப்படின்னா அது 1ஆல் வகுப்படணும். அவ்வளோதான். அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோமா. இப்போது 50259 அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்குது. டக்குன்னு ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸை கூட்டுங்க. 522905. ஓகேவா. அப்போது 5 + 2 + 9 எவ்வளோ வருது, 7. 7 × 9 16. அடுத்து பார்த்தீங்கன்னா 0 5. ஓகேவா. 0 + 5 உங்களுக்கு எவ்வளோ வரும், 5 அப்படிங்கிற வேல்யூ தான் வரும். அப்போ 16 - 5 அப்படிங்கிறது போட்டிங்கன்னா 11 வரும். கண்டிப்பாக இது 11ஆல் வகுப்படக்கூடியது. ஓகேவா. நீங்கள் பார்த்தோன்னே சொல்லிடலாம். 5 + 2 7, 7 + 9 16. 16 அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. அதில் இருந்துட்டு 0 5. ஓகேவா. 0 + 5 5 தான் வரும். 14லேருந்து 5 போனால் 11. அப்போ கண்டிப்பாக இந்த ஹோல் நம்பர் வந்து 11ஆல் வகுப்படும். இதுவும் வந்து 11ஆல் வகுப்படும். ஓகேவா. நான் உங்களுக்கு அடுத்து ஒர்க் ஷீட்டு தருவேன். ஓகேவா. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள டிவிசிபிலிட்டி ரூல் சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அதில் எக்ஸாம்பிள்ஸோடு இருக்கணும். பெர்ஃபெக்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய செஷன் வந்து நம்ம டிவிசிபிலிட்டி ரூலை வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாகவே எக்ஸாம்பிள்ஸோடு பார்த்துட்டோம். அப்படி தானே, பெர்ஃபெக்டாகவே எக்ஸாம்பிள்ஸோடு பார்த்துட்டோம். ஸோ அடுத்து நமக்கு இருக்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னா ஏபிஜிபி. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர். ஓகேவா. கஷ்டமானதும் கூட. ஸோ அதுவும் வந்து நம்ம பார்த்துருவோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து கோஷன் அண்ட் ரிமைண்டர். இது நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம். ஏன்னா இது கொஞ்சம் டைம் டேக்கிங்காக தான் இருக்கும். ஓகேவா. ஸோ நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்த கான்செப்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு வாட்டி அப்படியே ரிவைஸ் பண்ணிடுவோமா. 11ல் 11ஆல் வாய்ப்பாடால் போடுறது வந்து ஆல்டர்னேட் நம்பர்ஸ். 7ஆல் போகிறது வந்து கடைசி ஒரு டிஜிட்டை 2 மடங்காக்கிட்டு மீதி உள்ள நம்பர்லேருந்து மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 0 அல்லது 7ஆல் வகுப்படணும். 6க்கு வகுப்படும் தன்மைனா 2 3 2 டிவிசிபிலிட்டி ரூலையும் அக்செப்ட் பண்ணணும். 9ஆம் தன்மை 9ஆம் வகுப்பாடு அப்படின்னா மொத்தத்தினுடைய கூடுதல் 9னுடைய மடங்காக இருக்கணும். 3 அப்படின்னா அதே தான், மொத்த எண்களினுடைய கூடுதல் 3னுடைய மடங்காக இருக்கும். 10ஆம் வாய்ப்பாடு உங்களுக்கு தெரியும், கடைசி டிஜிட் 0வாக இருக்கணும். 5ஆவது வந்து உங்களுக்கு தெரியும், கடைசி டிஜிட் 0 அல்லது 5ஆக இருக்கணும். 8னுடைய வகுப்படும் தன்மை என்ன பார்த்தோம், கடைசி 3 இலக்கங்கள் வந்து 8னுடைய மடங்காக இருக்கணும். 4 வந்து கடைசி 2 இலக்கங்கள் வந்து 4னுடைய மடங்காக இருக்கணும். 2ஆல் வகுப்படக்கூடியது இரட்டை எண்கள் அந்த கடைசி டிஜிட்டில் இருந்தால் அது எல்லாமே வந்து 2ஆல் வகுப்படும் தன்மையாக இருக்கும். ஓகேவா. அதேமாரி விகிதமுறா எண்கள் P/Q வடிவில் எழுத முடியாது. அதேமாரி விழியாக இருக்கும், அதாவது முடிவுறாகவும் போய்கிட்டே இருக்கும். அதுக்கடுத்து முடிவுறு எண்கள் P/Q வடிவில் எழுத முடியும். கூட்டல் சமணி 0, பெருக்கல் சமணி 1 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா. ஒற்றைப்படை எண்கள் மற்றது எல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது. ஓகேவா. ஸோ சூப்பர் ஸ்டூடெண்ட்ஸ், வெரி குட். ஸோ இன்றைக்கி நம்ம எல்லா கான்செப்ட்ஸும் எக்ஸாம்பிள்ஸோடு பார்த்துருக்கோம். ஓகேவா. தொடர்ந்து இந்த மாதிரி மேக்ஸ் சீரிஸ் வந்து பெர்ஃபெக்டாக கொண்டு போவோம். ஓகேவா. நம்ம அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து போகிறதுக்கு டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரெடி ஆகிட்டே இருக்குது. ஓகேவா. ஸோ யாரும் வந்து ஹோப் விட்டுறாதீங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃப்ரம் ராம்குமார் அண்ட் வெராண்டாரேஸ் டிஆர்பி சேனல். ஸோ தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களை பெறதுக்கு நீங்கள் வந்து வெராண்டாரேஸ் டிஆர்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ஸை பெறதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. See you all. See you. Thank you.